எல்லா உயிரினங்களுக்குமே தாய்ப்பாசம் அப்படின்றது ஒண்ணுதான். அந்த மாதிரி இங்க ஒரு யானை கூட்டத்துல ஒரு குட்டி யானையும் தாய் யானையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மறுபடியும் அந்த குட்டி யானையும் தாய் யானையும் ஒன்னா சேரும் போது அந்த காட்சியை பாக்குறதுக்கே நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாவட்டம் வால்பாறை அடுத்த பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 13 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தது. அவங்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் தேடி சுற்றி திரிந்தது. இரவு நேரத்தில் மறுபடியும் அது அடர்ந்த காட்டுக்கு திரும்பி போயிடும். இந்த சூழ்நிலையில அந்த யானை கூட்டங்கள்ல இருந்து ஒரு குட்டி யானை அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வழி தவறி பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில சுற்றி திரிந்திருக்கு. அம்மாவை பிரிஞ்சு அது ரொம்ப கவலைப்பட்டதாகவும் தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையில இதை பார்த்த தேயிலை தொழிலாளர்கள் உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவலோட பெயர்ல ஊழியர்களும் விரைஞ்சு வந்து குட்டி யானைய மீட்டு அவங்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா அந்த குட்டி யானைய பாத்துக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த குட்டி யானை எப்படியாவது அம்மா கூட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வனத்துறையினர் முடிவெடுத்து இதோட ஒரு பகுதியா அந்த குட்டி யானையுடைய தாய் எங்க இருக்கு அப்படின்னு கண்டறியறதுக்காக ட்ரோன் மூலம் தேடுதல் வேட்டையும் நடத்திருக்காங்க. அப்போ காட்டு யானைகள் கூட்டம் எங்க இருந்துச்சுன்னா பன்னிமாடி அடிவாரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல முகாமிட்டிருக்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த குட்டி யானைய ரொம்ப பத்திரமா கொண்டு போய் தாய் யானை கிட்ட சேர்த்திருக்காங்க. ரொம்ப அழகான இந்த காட்சி பாக்குறவங்கள மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாய் யானை கூட சேர்ந்த குட்டி யானை அம்மாவுடைய மடியில படுத்து தூங்குற மாதிரியான காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவணும்னு இது ஆனந்த வெள்ளத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது. இப்போ அந்த காட்டு யானைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில சுற்றி திரிகிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு.